சாமி கும்பிட்டா சதுர தங்காயை உடைச்சாகணுன்ற மாதிரி யூடியூப் சேனல்னு ஒன்று ஆரம்பிச்சுட்டா யூடியூப் சேனலுக்கு இன்ட்ரோன்னு ஒன்று வச்சே ஆகணும்டான்னு ஒத்த காலில் நிற்பாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, உங்கள் சேனலுக்கு எப்படி இன்ட்ரோ க்ரியேட் பண்ணுறது, இன்ட்ரோ அப்படிங்கிறது முக்கியமாக, இன்ட்ரோ எப்படி வைக்கணும், எங்கே வைக்கணும், எப்படி வைக்கணும், ஏன் வைக்கணும் அப்படிங்கிற நிறைய கேள்விகளுக்கு பதில் இருக்க போது, அதோட உங்ககிட்ட அடிஷ்னலாக ஒரு லேப்டாப் இருக்குன்னா நீங்கள் எப்படி ஒரு சூப்பரான ஒரு இன்ட்ரோவை மேக் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கான பதில் இந்த வீடியோவில் இருக்குது. ஒரு இன்ட்ரோவை மேக் பண்ணுறது எப்படின்னு தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து சேர்ந்துருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது எப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். யார் இன்ட்ரோ போடுறாங்களோ இல்லையோ நம்ம சேனலில் இன்ட்ரோ போட்டுருவோம். எந்த ஒரு யூடியூப் பாலிசிலையுமே நீங்கள் வீடியோ இப்படி தான் மேக் பண்ணணும், இப்படி தான் மேக் பண்ணணும்னு கிடையவே கிடையாது. நீங்கள் எப்படி வேணாலும் வீடியோஸ்கள் மேக் பண்ணலாம். பட் அது அந்த யூடியூப் பாலிசிக்கு உள்ளே இருந்தால் சரி. நீங்கள் மேக் பண்ணுற வீடியோஸ்கள் ஓன் கண்டென்ட்டாக இருந்தால் சரி. அதில் இன்ட்ரோ வைக்கிறது அவுட்ரோ வைக்கிறதுலாம் முக்கியமே கிடையாது. அது நீங்கள் பேசுகிறத பொறுத்து இருக்குது. சரி, இன்ட்ரோ வைக்கிறது முடிவு பண்ணியாச்சு. அந்த இன்ட்ரோக்கு ஒரு டைமிங் இருக்கும் தெரியுமா? அந்த டைமிங்கை நம்ம கீப் அப் பண்ணணும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இன்ட்ரோ வைக்கிறதுன்ற ஆர்வத்தில் லென்த்தாக இன்ட்ரோவை வச்சு விட்ருவாங்க. எக்ஸாம்பிளுக்கு 5 நிமிஷம் வீடியோ இருக்கும், அதில் 2 நிமிஷத்துக்கு இன்ட்ரோவை வச்சுருவாங்க. 2 நிமிஷம் இன்ட்ரோவை யாராலுமே பார்க்க முடியாது. ஸோ அந்த மாதிரி உங்கள் வீடியோவில் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா, லென்த்தை வச்சுருந்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போக வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்கள் வீடியோவுடைய இன்ட்ரோ லென்த் எவ்வளோ இருக்கணும்னா 10 செகண்ட்ஸ்க்குள்ளே தான் இருக்கணும். 10 செகண்ட்ஸ்க்குள்ளே எவ்வளோ இருந்தாலும் சரி. 10 செகண்ட்ஸ்க்குள்ளே 5 செகண்ட் இருந்தால் பெஸ்ட்டு, 7 செகண்ட் தான் ஓகே, 10 செகண்ட்ஸ் தான் ஸ்கிப் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. டியூரேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கணும், அதை நோட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு உங்ககிட்ட ஒரு மொபைல் தான் இருக்குது அப்படின்னா அதுலேருந்து எப்படி ஒரு இன்ட்ரோ மேக் பண்ணுறது. ஆனால் இதில் ரொம்ப ப்ரொஃபஷனலாக எதிர்பார்க்க முடியாது ஃப்ரீயாக. ஆனால் லேப்டாப்பில் உங்களால் ப்ரொஃபஷனலாக எதிர்பார்க்க முடியும் ஃப்ரீயாக. இதோடைய யூடியூப் சேனல் இன்ட்ரோக்குன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோவா ஆப்ஸ் கிடையாது, வெப்சைட்ஸ் வேணால் இருக்குது. அவ்வளோவா ஆப்ஸ் கிடையாதுன்னா இன்ட்ரோ மேக்கர்னு ஒரு ஆப் இருக்குது. இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா உங்களால் டெக்ஸ்ட்டில் இன்ட்ரோஸை மேக் பண்ணிக்க முடியும். இதில் இந்த ஃபோட்டோஸ் வச்சுலாம் இன்ட்ரோஸ் மேக் பண்ண அவ்வளோவா வாய்ப்பு இல்லை. ஆனால் இதில் டெக்ஸ்ட் வச்சு உங்களால் இன்ட்ரோ மேக் பண்ணிக்க முடியும், ஃப்ரீயாக மேக் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இன்ட்ரோ மேக்கரை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் யாராச்சும் சர்ச் பண்ணியிருந்தீங்க அந்த இன்ட்ரோ மேக்கர் எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். அடுத்தது லெஜெண்டுன்னு ஒரு ஆப் இருக்குது. நிஜமாகவே இது லெஜெண்டான ஒரு ஆப் தான். நீங்கள் டைப் பண்ணக்கூடிய டெக்ஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நிறைய எஃபெக்ட்ஸ் அவங்களே கொடுத்துருப்பாங்க. அதில் எந்த எஃபெக்ட் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணி அந்த எஃபெக்ட்லேயே டெக்ஸ்ட் மட்டும் வர வச்சுக்கலாம். இதில் ஒன்லி டெக்ஸ்ட் மட்டும்தான் வரும். அதாவது நீங்கள் கொடுக்கக்கூடிய டெக்ஸ்ட்டுக்கு எஃபெக்ட்ஸ் மட்டும்தான் வரும், வேறு எதுவுமே வராது. ஓகேங்களா? என்னுடைய சேனல்லேயே ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான லெஜெண்டில் கிரியேட் பண்ண ஒரு இன்ட்ரோவை தான் நான் வச்சுக்கிட்டு இருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா அது கைண்ட் மாஸ்டரில் இம்போர்ட் பண்ணி அதுக்கு கீழே வந்து ஒரு மியூசிக் ட்ராக்கை ஆட் பண்ணி விட்டுட்டேன். அந்த டெக்ஸ்ட் எஃபெக்ட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பின்னாடி ஒரு மியூசிக் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ பேசிக்காக இவ்வளோ தான் இந்த லெஜெண்ட் ஆப் ஃப்ரீயாக. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃப்ரீ வெப்சைட்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா கேன்வா அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்குது. இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களால் தம்ப்நெயிலும் ஃப்ரீயாக கிரியேட் பண்ணிக்க முடியும், வீடியோஸ்களும் ஃப்ரீயாக கிரியேட் பண்ணிக்க முடியும். ஆனால் வீடியோஸ்கள் எல்லாத்தையுமே ஃப்ரீயாலாம் கிரியேட் பண்ணிக்க முடியாது. இன்ட்ரோ வீடியோவும் இதில் இருக்குது. பட் இதில் என்ன ஒரு சிக்கல் அப்படின்னா, இன்ட்ரோ வீடியோவுக்கு நீங்கள் ப்ரீமியம் பே பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களால் இன்ட்ரோ வீடியோ மேக் பண்ண முடியும். அதாவது இதில் எல்லாமே ஃப்ரீ, ஒரு சிலது மட்டும் ப்ரீமியம் வச்சுருப்பாங்க. இந்த ஒரு சில ப்ரீமியமை நீங்கள் பே பண்ணி தான் அந்த இன்ட்ரோவை நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வரும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் உங்களால் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பே பண்ண முடியாமல் இருக்கலாம். ஸோ இது மாதிரி இருக்கிறத தவிர்த்தரலாம். இதே கேன்வாவில் தம்ப்நெயிலும் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஆனால் ஒரு சில ஃப்ரீயான டெம்ப்ளேட் இருக்குது. இந்த வீடியோ டெம்ப்ளேட்டை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு இதுவே போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதையே கூட யூஸ் பண்ணிக்கோங்க. அது நீங்கள் எடிட் பண்ணுறதை பொறுத்து தான். ஒரு சிலது சின்ன சின்ன அனிமேஷன்ஸை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப கிராண்டாக நீங்கள் இந்த கேன்வாவில் ஃப்ரீயாக இருக்கக்கூடிய வீடியோஸ்களில் எதிர்பார்க்க முடியாது. கூகுளில் நீங்கள் இன்ட்ரோ மேக் பண்ணுறதை பற்றி தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டர் ஃபாரஸ்ட்டு ஒரு தடவையாச்சும் பார்த்துருப்பீங்க. ஏன்னா இதில் எக்கச்சக்கமான டெம்ப்ளேட் இருக்குது. நீங்கள் எதிர்பார்க்கறத விட ரொம்பவே அட்வான்ஸாக இன்ட்ரோலாம் இதில் சூப்பராக கொடுத்துருக்குறாங்க. ரொம்பவே அழகாக இருக்கும். 3D எஃபெக்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஏகப்பட்ட அனிமேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏகப்பட்ட எஃபெக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி இதில் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இதில் நீங்கள் வந்து லோகோவும் பேஸ்ட் பண்ணிக்கலாம், டெக்ஸ்ட்டும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி எடிட் பண்ணணுமோ உள்ளே போய் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். பட் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது உங்களால் லோ குவாலிட்டியில் மட்டும்தான் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். வித் வாட்டர் மார்க் வர மட்டும்தான். அது நீங்கள் வாட்டர் மார்க் இல்லாமல் வேணும் அப்படின்னா நீங்கள் பே பண்ணி தான் ஒவ்வொரு வீடியோவும் வாங்கி ஆகணும். அதுவும் ஒவ்வொரு வீடியோவும் சாதாரண அமௌண்ட்டில் கொஞ்சம் அதிகமான அமௌண்ட் இருக்குது. 1200 இந்த மாதிரியான அமௌண்ட் இருக்குது. என்னால் இவ்வளோ கொடுக்க முடியும் அப்படின்னா கொடுக்கலாம். பட் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருந்தீங்கன்னா இவ்வளோ அமௌண்ட் கொடுத்து ஒரு இன்ட்ரோவை வாங்கவே வாங்காதீங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை உங்கள் சேனலுக்காக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை எனக்கு லோ குவாலிட்டியில் இருந்தாலும் சரி, வாட்டர் மார்க் இருந்தாலும் சரி அப்படின்னா நீங்கள் லோ குவாலிட்டியில் வாட்டர் மார்க் இருக்கிறத நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது எந்த விதமான பிரச்சனையும் யூடியூப்பில் வராது. ஸோ நீங்கள் ரெண்டர் ஃபாரஸ்ட்டில் ஒரு வீடியோ இன்ட்ரோ மேக் பண்ணுறீங்கன்னா ரொம்ப குவாலிட்டி, நிஜமானவே குவாலிட்டி அதிகமாக இருக்கும். அதாவது அந்த
அதாவது நிஜமானுமே ரொம்பவே சூப்பரான இன்ட்ரோ வச்சிருக்கிறாங்க. நீங்கள் அந்த மாதிரி இன்ட்ரோஸ் வேணும் அப்படின்னா எனக்கு இது வாங்கி ஆகணும்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்கி பாருங்கள். நீங்கள் ஒருவேளை உங்கள் சேனல் ஒரு ரீச் கிடைச்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். அது உங்களுடைய இஷ்டம். உங்ககிட்ட மணி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இந்த மாதிரி விஷயத்தை அவாய்ட் பண்ணிடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பர்ட் எம்வின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களால் சூப்பரான இன்ட்ரோஸ் மேக் பண்ணிக்க முடியும். ரெண்டர் ஃபாரஸ்ட் அளவுக்கு இல்லைனாலும் ஓகே, ஓரளவுக்கு அட்ராக்டாக இருக்கும். இதுலேயும் ஒரு சில எஃபெக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் எடிட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணீங்க, இதில் எடிட் பண்ணி நீங்கள் ஒரு வீடியோவை டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுவும் லோ குவாலிட்டியில் தான் உங்களால் டவுன்லோட் பண்ணிக்க முடியும் வித் வாட்டர் மார்க்கோட. அதாவது மாதத்துக்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கிக்கணும். மாதத்தில் இத்தனை வீடியோ மட்டும்தான் உங்களால் எக்ஸ்போர்ட் பண்ணிக்க முடியும். அந்த ஒரு வீடியோக்கு இவ்வளோ அமௌண்ட்னு அவங்களே வச்சுருப்பாங்க. நீங்கள் வேணால் அந்த கேட்லாக் படி நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். பே பண்ணாமல் உங்களால் வாட்டர் மார்க் இல்லாமல் எடுக்க முடியாது அப்படிங்கிறது உண்மை. இது பார்த்தீங்கன்னா பேன்சாய்டு அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்குது. இதுவரையும் பார்த்தது எல்லாமே நீங்கள் ஒரு பேரை கொடுப்பீங்க, அதுவே எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துரும். ஆனால் இது அப்படி இல்லை. நீங்கள் போய் அந்த இடத்துல இருக்கிறதே மாற்றணும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த பேன்சாய்டு இருக்குது. அதாவது நீங்கள் ஒரு சாஃப்ட்வேரில் எப்படி எடிட் பண்ணுறீங்களோ அதே தான் இந்த பேன்சாய்டும், பட் வெப்சைட்டில் இருக்குது. அவ்வளோதான் சின்ன வித்தியாசம். ஆனால் ஃப்ரீ தான். நீங்கள் இதை யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இதுவரையும் பார்த்ததில் எல்லாமே ஒன்று நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இல்லாத ஒரு இன்ட்ரோவாக இருக்கும், இல்லாட்டி வாட்டர் மார்க் வைக்கிற இன்ட்ரோவாக இருக்கும். நம்ம எதிர்பார்த்த அளவு இருந்தாலும் காசு கட்டி வாங்குற ஒரு ஆப்ஷனை அங்கே ஒரு செக் பாயிண்ட்டாக வைக்கிறாங்க. சரி, நான் இந்த வீடியோவில் சொல்ல வேண்டியது எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கலாம். அதாவது நான் மொபைலில் இருந்து எப்படி லேப்டாப்புக்கு போய் நான் எடிட் பண்ணுறேன். அதாவது மொபைலில் ஆரம்பித்த ஒரு இன்ட்ரோ லேப்டாப் வரையும் போயிருக்கு. ஸோ அதுக்கு காரணம் தேடல் தான். ஸோ நீங்கள் இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஐடியா கொடுக்குறோம். மொபைல் யூசர்ஸாக இருந்தீங்கன்னா, மொபைலில் மட்டுமே நீங்கள் வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஒரு சில நான் டெக்ஸ்ட் இன்ட்ரோ இருக்கும். ஓகேங்களா, நான் டெக்ஸ்ட் இன்ட்ரோவை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் டெக்ஸ்ட் இன்ட்ரோன்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு நிறைய யூடியூப்லேயே இருக்குது. நான் காப்பிரைட் ஃப்ரீயாகவும் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி அதுலேருந்து உங்களுடைய கடைசியில் இன்ட்ரோவை மட்டும் ஒரு அனிமேஷன் கொண்டு வரலாம். இது ஒரு வழி. இது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும்லாம் சொல்ல முடியாது. ஆனால் ஒரு சில இன்ட்ரோக்கு வந்து இது பாசிபிள். அலைட் மோஷன் இன்ட்ரோ டெம்ப்ளேட் அப்படின்னு தேடினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ், நிறைய டெம்ப்ளேட் வந்து யூடியூப்பில் இருக்குது. நான் அப்படி ஒரு டெம்ப்ளேட்டை தான் கண்டுபிடிச்சி ஒரு இன்ட்ரோ மேக் பண்ணேன். அதுதான் இந்த இன்ட்ரோ. அலைட் மோஷனை யூஸ் பண்ணி இந்த மாதிரியான இன்ட்ரோஸ்களை மேக் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரோஸ்கள் அலைட் மோஷனை வச்சு எப்படி பண்ணுறதுன்னு யூடியூப்பில் இருக்குது. போய் தேடி அந்த இன்ட்ரோவை டவுன்லோட் பண்ணி டெம்ப்ளேட்டை டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து லோகோவை மட்டும் மாற்றி விட்ருங்க. இது சிம்பிள் வே, ரொம்ப நல்லா இருந்துச்சுல இப்போ பார்த்தது. ஸோ இது மாதிரி கூட யூடியூப்பில் இருக்குது, தேடி பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்னு தெரிய வந்துச்சு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் இன்ஸ்டால் பண்ணேன், சரியாக சப்போர்ட் ஆகலை. பட் இப்போ சப்போர்ட் ஆச்சு. ஸோ நான் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் என்ன பண்ணேன், விண்டோஸ் 10 மாற்றிட்டு ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் அதுலேருந்து டெம்ப்ளேட்டை நான் வந்து போட்டு எடிட் பண்ணி அவுட்புட் எடுத்தேன். ஆனால் இதில் ஒரு மிஸ்டேக் நடந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெம்ப்ளேட்டை போட்டாச்சு, எக்ஸ்போர்ட் பண்ணும்போது ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்லேயும் எக்ஸ்போர்ட் பண்ணலாம். பட் ஏவிஐ ஃபார்மேட்டில் எக்ஸ்போர்ட் ஆகும். 5 செகண்ட் வீடியோ 2.5 GB எக்ஸ்போர்ட் ஆச்சு. அதை பார்த்துட்டு செம கடுப்பாயிருச்சு. ஸோ நான் அதனால் என்ன பண்ணேன்னா, மீடியா என்கோடர் அப்படின்னு ஒன்று இருக்குது. அடாப் மீடியா என்கோடர்னு ஒன்று இருக்குது. இந்த அடாப் மீடியா என்கோடரை யூஸ் பண்ணி நீங்கள் ப்ரீமியர் ப்ரோவாக இருந்தாலும் சரி, எந்த சாஃப்ட்வேர் அடாப்பில் எந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணியிருந்தாலும் சரி, அந்த சாஃப்ட்வேரில் கிரியேட் பண்ண ப்ராஜெக்ட் ஃபைல் இதில் இம்போர்ட் பண்ணி நீங்கள் இதில் வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். அந்த மாதிரி ஆப்ஷன் இந்த அடாப் மீடியா என்கோடருக்கு இருக்குது. ஸோ இந்த அடாப் மீடியா என்கோடரை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணேன்னா, அந்த வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணேன். 2.5 GB வந்த ஃபைலு வெறும் 25 MBக்குள்ளே வந்துச்சு. அதுவும் 2 செகண்ட். அது ஒரு 5 செகண்ட் வீடியோ தான். 2.5 GB எங்கே இருக்குது, ஒரு 25 MB எங்கே இருக்குது. ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் தான் இது எல்லாத்தையுமே நான் செய்கிறேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் இருந்துச்சு, லேப்டாப் இருக்குது, கம்ப்யூட்டர் இருக்குது அப்படின்னா அதில் நீங்கள் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் ஒர்க் ஆகும். இல்லை எனக்கு ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் இன்ஸ்டால் பண்ணுற அளவுக்குலாம் முடியாது, அது வாங்குற அளவுக்குலாம் என்னால் முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் வந்து உங்களுக்கு வேணால் ஒரு ஹெல்ப் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் சேனல் இன்ட்ரோவை மேக் பண்ணணுன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணலாம். ஃப்ரீயாக என்னால் பண்ண முடியாது, ஆனால் லோ காஸ்ட்டில் என்னால் பண்ண முடியும். ஸோ நீங்கள் இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணலாம். நான் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த பிளேலிஸ்ட்டில் ஏற்கனவே 2 வீடியோஸ் போட்டிருப்பேன். இதில் அடுத்தடுத்து என்னென்ன இன்ட்ரோஸ் வீடியோஸ்கள் போடலாமா வேணாமா அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். இதில் நான் ஏற்கனவே 2 வீடியோ போட்டிருந்தேன். ஒன்று பார்த்தீங்கன்னா 3D ட்ரான்சிஷன். இந்த 3D ட்ரான்சிஷன் பார்க்கலின்னா மேலே கார்டு கொடுக்குறேன், இல்லாட்டி கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இல்லாட்டி நீங்கள் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்.
இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எப்படி கிளாஸ் பிரேக்கிங் எஃபெக்ட் யூஸ் பண்ணுறது செய்யறது அப்படிங்கிற மாதிரி நான் வீடியோஸ் போட்டிருந்தேன். அதையும் நீங்கள் பார்க்கலைன்னா போய் செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்து உங்கள் யூடியூப் சேனலுக்கு இன்ட்ரோவாக இருந்தாலும் சரி, அவுட்ரோவாக இருந்தாலும் சரி, எப்படி ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் மேக் பண்ணுறது அப்படிங்கிற டுட்டோரியலை நான் வந்து ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் போடுவேன். நீங்கள் வேணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு கீழே வேணுமா வேணாமா அப்படிங்கிறதுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கமெண்ட் பண்ணிட்ட பின்னாடி எந்த மாதிரி இன்ட்ரோஸ் போடலாமான்னு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து அதில் செஞ்சு காட்டுறேன். நான் வந்து தேடி எடுத்து கொடுக்குறேன், அவ்வளோதான் என் வேலை. ஸோ இந்த வீடியோ இப்போயில் லென்த்தாக போயிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். இது வரையும் நீங்கள் கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். மறுபடியும் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். இன்ட்ரோஸ்கள் மேக் பண்ணுறதை பற்றி டியூட்டோரியல் போடலாமான்னு சொல்லுங்கள். யூடியூபர் சீரிஸ் இன்னும் பெருசாக வளரும். ஸோ இன்றைக்கான வீடியோ தான். மறுபடியும் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கும் குட் பை.